அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசினருக்கு ராசியில் சுக்கிரன் நீச்சம், 2 புதன், பரிவர்த்தனை யோகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக ராசிக்கு 6 ராகு, அதிசாரமாக லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார். செவ்வாய்க்கிழமை முதல் 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் மிக அற்புதமான அமைப்பு. மனதில் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். தற்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக செயல்படுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் நிறைவேற்றலாம். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு முன்னேறுவீர்கள். வேலையாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் வாடிக்கையாளருடைய தேவையை எளிதில் பூர்த்தி செய்யக்கூடிய பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு முன்பை விட தற்போது முன்னேற்றம் உண்டாகும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் புதன் சாதகமாக இருப்பதால் படிப்பில் சிறந்து முன்னேறுவர், சிறப்பாக முன்னேறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். சிலர் உயர் கல்விக்காக முயற்சி செய்யலாம். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். தன குடும்ப அதிபதி சுக்கிரன் ராசியில் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது அற்புதமான அமைப்பு. புதனோடு பரிவர்த்தனை இருப்பதால் தன குடும்ப அதிபதி ஆட்சி பெறுவதால் யோக பலன் உண்டாகும். நாம் ஒன்றை நினைக்க அது வேறு மாதிரியாக மாறி நமக்கு மகிழ்ச்சியை தரும். 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் செல்கிறார். மிக அற்புதமான அமைப்பு. உடன் பிறப்புகள் சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்டும் யோகம் உண்டு. உத்தியோகத்துக்கு ஆக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை அமையும். 11இல் உள்ள குருவும் செவ்வாயும் பார்வையால் இணைந்து குரு மங்கள யோகத்தை தங்களுக்கு தருகிறார்கள். சில அறிவுரைகள். எதிலும் பேராசைப்படாமல் இருப்பதை வைத்து சந்தோஷப்பட வேண்டும். அஷ்டமாதிபதி செவ்வாய் 3இல் ஆட்சி பெற்று இருப்பதால் தகவல் தொடர்புகளில் கவனமாக செயல்பட வேண்டும். வார்த்தைகளில் கவனம் தேவை. குடும்ப பிரச்சனை சில சமயம் அதிகரித்து கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும். வீட்டில் அந்யோன்யமாக இருக்க வேண்டும். தரித்த வார்த்தைகளை உபயோகித்தல் கூடாது. கோவிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள புதனை வழிபடுங்கள், மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.